வணக்கம். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் பொழுது திடீரென தற்பொழுது கிறிஸ் ஜோடங்கர் அவர்கள் மயங்கி விழுந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் திடீரென மயங்கி விழுந்ததால் சத்தியமூர்த்தி பவனில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் தற்பொழுது தேர்தல் தொடர்பான ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்தும் தொகுதி பங்கீடு அதே போன்று தேர்தல் பணிகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கிறது. முதல் தளத்திலிருந்து கீழே இறங்கி வரும் பொழுது அவர் படிக்கட்டில் இறங்கி வரும் பொழுது லேசான தலை சுற்றல் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த தலை சுற்றல் ஏற்பட்டதனால் அவர் திடீரென மயங்கி விழுந்து சரிந்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக அவருக்கு முதலுதவி சிகிச்சை செய்து மருத்துவமனையில் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். திமுகவுடன் கூட்டணி தொடர்பாக ஆரம்பம் முதலே பேசி வரக்கூடியவர் கிறிஸ் ஜோடங்கர் அவர்கள் அடிக்கடி தமிழகம் வந்து அவர் அண்ணா அறிவாலயத்திலும் சரி ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி பவனிலும் தொடர்ந்து பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தற்பொழுது தமிழகத்திற்கான தொகுதி பங்கீடு சுமூகமாக நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக புதுவையில் வந்து பார்த்தோமேனால் தொகுதி பங்கீட்டை முடிக்க வேண்டிய பணிகளில் அவர் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில்தான் இன்று காலை அவருக்கு மயக்கம் ஏற்பட்டு சரிந்து விழுந்திருக்கிறார். அவருக்கான அந்த சிகிச்சையானது தற்பொழுது அளிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் சாகர் மொய்தீன் அவர்களும் அண்ணா அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை முடித்து வெளியே வந்த பொழுது மயக்கம் அடைந்து விழுந்தது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது வெயில் காலமாக இருப்பதனால் அவர்களுக்கு போதிய நீர்ச்சத்து குறைபாடா அல்லது ஏற்கனவே ஏதேனும் உடல்நல பிரச்சனைகள் இருந்ததா என்பது குறித்து தெரிய வரவில்லை. இருந்தாலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கான அந்த சிகிச்சையானது தற்பொழுது அளிக்கப்பட்டு வருகிறது.